மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை காப்பவராக இருந்தார் என்று சொல்லலாம். தெரிவு செய்யப்பட்டார் என்பதை விட காப்பவராகவும். அதே ஐக்கிய தேசிய கட்சி என்பது இந்த இலங்கை வரலாற்றிலேயே மிகவும் தோல்வியை சந்தித்த ஒரு தேர்தல். ஒரே ஒரு ஆசனத்தை தான் பெற்றிருந்தது. திறமை என்பது அவரிடம் இருக்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதை விட மேலை நாடுகளில் கல்வி பெற்றவர். ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர் என்ற காரணத்தினால், அந்த அரசியல் பின்னணி கொண்ட ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர் என்ற காரணத்தால் அவரிடம் அந்த அறிவு மற்றும் மொழி திறமை போன்றவை எல்லாம் வியாபித்திருக்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 2026 வரை செலுத்தப்பட வேண்டிய கடனை இப்பொழுது 2028 இருந்து 43 வரை கால நீடிப்பு செய்திருப்பது என்பது ஒரு பெரிய விடயம். அதைவிட அங்கே அவர்கள் செலுத்த வேண்டிய வருடாந்த தொகையை குறைத்திருப்பது. அவ்வாறான நிலையில் இவரது பிரச்சாரம் இந்த பெண்களிடையேயும் இளைஞர்களிடையேயும் யுவதிகளிடையேயும் மற்றும் சில கல்வி அறிவுள்ளவர்களிடையும் எடுபடக்கூடிய ஒரு தன்மை தற்பொழுது தெரிகின்றது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வழக்கம் போலவே நிகழ்ச்சியிலே சமூக அரசியல் தேவை கருதின உரையாடலை நிகழ்த்துவதற்கான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. அண்மையிலே அதிகமாக செய்திகளிலே பேசப்படுகிற விடயமாக இன்றைய நாளிலும் அது குறித்த மேலதிக விவரங்களை பெற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருப்பது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல். எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல்கள் ஆணையகம் அந்த நாளை அறிவித்திருக்கிறது. அதனுடைய முதற்கட்டமாக ஒரு சில வேட்பாளர்கள் தங்களினுடைய வேட்பு மனுக்களை பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். எதிர்வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் அதற்கான நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாக இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கவும் தன்னுடைய வேட்பு மனுவை தனித்த போட்டியாளராக பதிவு செய்திருக்கிறார். ஆக இப்படியான விடயங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற ஒன்றை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்க இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய அடுத்த கட்டம் என்னெல்லாம் நாங்கள் நகர்வுகளாக எதிர்பார்க்கலாம், எங்கே சாதக பாதகங்கள் அதிகமாக இருக்கிறது, வெற்றி வாய்ப்புகள் யாருடைய பக்கம் அதிகமாக இருக்கிறது, இதை சுற்றி நிகழ்த்தப்படுகிற விடயங்கள் என்ன, இது தொடர்பான மேலதிக விவரங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அது குறித்த தெளிவு நேர்களாகிய உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் வழக்கம் போல அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. எப்படி இருக்கிறீர்கள்? நலம் நலம், நாடுவதும் அதே. ஒரு காலை உரையாடலுக்காக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. அண்மைய நாளிலே தேர்தல்கள் திணைக்களம் இந்த தேர்தலுக்கான திகதியை வெளியிட்டிருக்கிறது. ஆக அதனுடைய அடுத்த கட்டமாக இன்றைய காலை பொழுதில் ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை பதிவு செய்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. ஏன் அவர் ஒரு தனித்த வேட்பாளராக தன்னை பதிவு செய்வதற்கான காரணம் என்ன? என்னத்தினாலே அவர் அந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்? நிச்சயமாக அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதி அல்ல. பலத்த அரசியல் பின்னணியையும், அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் மருமகன் மற்றும் 6 தடவைகள் பிரதமராக இருந்தவர். 1977ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருப்பவர் போன்ற பல இத்தியாசிகளை கொண்டிருந்தாலும் இந்த முறை அவர் மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த அரசவைய என்கின்ற கோத்தபய ராஜபக்சவுக்கு எதிரான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஜனாதிபதியாக மீள ஒருவரை அந்த பதவிக்காலம் முடிவடையும் வரை, அதாவது இந்த வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருந்த பொழுது அதற்கான போட்டியில் 3 பேர் ஈடுபட்டார்கள். அதில் இவர் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று இவர் தெரிவு செய்யப்பட்டார். மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை காப்பவராக இருந்தார் என்று சொல்லலாம். தெரிவு செய்யப்பட்டார் என்பதை விட காப்பவராகவும். அதேவேளை இவர் அதாவது ஒரே ஒரு ஆசனத்தை மட்டும் வைத்திருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியாகத்தான் அந்த கட்சி அப்பொழுதும் இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்தவர்கள் இந்த சஜித் பிரேமதாச தலைமையில் சென்று விட்டார்கள்.
எனவே அந்த தேர்தலின் பொழுது ஐக்கிய தேசிய கட்சி என்பது இந்த இலங்கை வரலாற்றிலேயே மிகவும் தோல்வியை சந்தித்த ஒரு தேர்தல். ஒரே ஒரு ஆசனத்தை தான் பெற்றிருந்தது. அவ்வாறு இருந்து கூட இந்த பாராளுமன்றத்தில் உள்ள 225 ஆசனங்களில் பெரும்பான்மையை வைத்திருப்பவர்கள் மஹிந்த ராஜபக்சவின் பொதுஜன மக்கள் முன்னணியாக இருந்தபடியால் அவர்களுடைய ஆதரவுடன் அவர்களுடைய ஆதரவு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டார். 3 பேர் போட்டியிட்டிருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்க, டலஸ் அல்ஹபெருமா மற்றும் அனுரதிசர குமார் நாயக்கா. அனுரதிசர நாயக்கா தனது கட்சியின் வாக்கை மாத்திரமே பெற்று 3 வாக்குகள் பெற்றிருந்தார். ஆனால் 134 வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க பெற்றிருந்தார். அதற்கான காரணம் மஹிந்த ராஜபக்சவின் கட்சி. அவர்களது ஆதரவு இல்லாமல் இவரால் வந்திருக்க முடியாது. அதற்குரிய நன்றியறிதலை கூட அவர் காட்டியிருந்தார். எவ்வாறென்றால், ஒரு நாட்டை விட்டு வெளியேறிய பொழுது மீளவும் வர முடியாதவராக துரத்தப்பட்ட கோத்தபய ராஜபக்ஷ நாடு விட்டு நாடாக ஒரு அபலைத்தனமாக திரிந்து கொண்டிருந்த பொழுது அவரை வர வைத்ததோடு அந்த போராட்டம் தொடர்பான நடவடிக்கைகள் போன்றவற்றை எல்லாம் விசாரணைகளை மேற்கொண்டு பல மக்களை சிறையில் தள்ளியதாகவும் இருக்கின்றார். அதேவேளை இலங்கை அந்த நேரம் ஒரு வங்குரோத்து நிலையில் இருந்தது, கடன் வங்குரோத்து. அந்த வங்குரோத்து நிலையில் இருந்து இலங்கை மீட்சிக்காக தனது ராஜாங்க நகர்வுகளை மேற்கொண்டு, குறிப்பாக சீனா, இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் போன்ற நாடுகளுடனும் சர்வதேச நாணய நிதியத்துடனும் மேற்கொண்ட அந்த நாட்டை ஒரு ஸ்திர நிலைக்கு கொண்டு வருவதற்கு அல்லது பொருளாதார வங்குரோத்து நிலையிலிருந்து மீள கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். இருந்த பொழுதிலும் இந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம் என்கின்ற நிலை இருக்கின்றபடியால் இவரை பொறுத்தவரை, ரணிலை பொறுத்தவரையில் தனியாக போட்டியிட்டு வெல்ல முடியாது. அவ்வாறான நிலை இருக்கின்ற நிலையில் இதை தான் முதலே அவர் சமர்ப்பித்திருக்கின்றார். இருந்த பொழுதிலும் இப்பொழுது இவருடன் போட்டியிடுவதற்கு 5 முன்னணி வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். சஜித் பிரேமசார, குமார் நாயக்கா மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி பொன்சேகா மற்றும் தற்போதைய சுகாதார அமைச்சர் 5 பேருமே கூறிவிட்டார்கள் தாங்கள் போட்டியிட போவதாக. இதை விட பலரும் போட்டியிடலாம். இதற்கான திகதிகள் இருக்கின்றன. இந்த நிலையில் இவரது முயற்சி என்பது மஹிந்த தரப்பு தங்கள் தரப்பில் இன்னொருவரை நிறுத்தாமல் இருப்பதற்காக இருந்தாலும் இந்த எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அளவில் அவர்கள் கூடி கதைத்து அவர்கள் தரப்பில் இருந்த ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படும் பொழுது இந்த போட்டி என்பது பலமாக இருக்கும். ரணிலுக்கான ஆதரவு என்பது குறைவாக இருக்கும். அதனை இவர் அதாவது ஒரு முற்கூட்டிய ராஜா தந்திர நடவடிக்கையாக இதனை மேற்கொண்டிருக்கின்றார். இதற்கு முதல் அவர் இந்த தேர்தலை தடுப்பதற்கான பல வழிகளை மேற்கொண்டிருந்தார். அதாவது உயர் நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை மனித உரிமை மனு ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அது தள்ளுபடி செய்யப்பட்டது. மற்றும் இந்த கெசட் மூலம் 22வது அரசியல் திருத்தத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு வருடம் ஜனாதிபதி பதவியில் இருக்கலாம் என்கின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருந்த பொழுதும் அது அரசு ஆதரவை பெறாமல், அது அந்த பாராளுமன்ற ஆதரவை பெறாமல் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் தான் அவர் இந்த தேர்தலில் பங்கு பெற்றுகின்றார் என்பது முக்கியமான விடயம். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல ரணிலினுடைய நரைத்த தலைமுடிக்கு எவ்வளவு நரைத்த தலைமுடி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவரிடத்துல இருக்கிற அரசியல் சாணக்கியமும், அது அவருடைய பாட ரீதியான இல்லாவிட்டால் அந்த அந்த துறை சார்ந்த அறிவாக இருக்கலாம், அவர் அது தொடர்பாக பெற்றிருக்கக்கூடிய பட்டங்களாக இருக்கலாம். இவ்வளவு காலமும் ஒரு பழுத்த நரி அப்படி என்றுதான் சொல்லுவார்கள் அவரை. அவ்வளவு சாணக்கியத்தோடு மிக நீண்ட காலமாக இலங்கையினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் பயணம் செய்கிற ஒருவர். ஆனாலும் என்னதான் அவர் முழு மூச்சாக முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்துல அது அந்த கை கட்டினது வாய்க்கட்டையில மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த வாய்ப்பு தவறி போய்கொண்டே இருக்கும். அதிர்ஷ்டவசமாக இம்முறை அவருக்கு கிடைத்த அந்த பதவி என்பது அது ராஜபக்ஷக்களினுடைய தவறினாலே கிடைத்த ஒரு எப்படியோ தப்பி தவறி கிடைச்சிட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் இம்முறை மறுபடியும் அவர் முயற்சி செய்கிறார். அதுவும் தனித்து போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார். ஒருவேளை மக்கள் அவரை வெல்ல வைக்க வேண்டுமாக இருந்தால் என்னென்ன அவரினுடைய கடந்த காலங்களில் நிகழ்ந்த விடயங்கள் எல்லாவற்றையும் கருத்திலே கொள்வார்கள். காரணம் என்னவென்றால் அவரினுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே மிக முக்கியமான பிரச்சாரமாக இருப்பது இப்படி இருந்த நாட்டை நான் இப்படி ஆக்கினேன் என்பதுதான். ஆக ஏன் இந்த காலகட்டங்களில் அது அதிகமாக சொல்லப்படுகிறது? ஒருவேளை ஏற்கனவே கேட்டது போல மக்கள் ரணிலை தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விடயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விடயங்களாக இவ்வளவு நாளைக்கு இருந்திருக்கிறது?
நிச்சயமாக இதில் அதாவது இவரது நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் இவர் கடந்த ஜனாதிபதி தேர்தல்களில் பலமுறை போட்டியிருந்த பொழுதும் அவரால் வெல்ல முடியவில்லை. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு போட்டியாளராக கூட களத்தில் நின்றவர், கோத்தபய ராஜபக்சவுக்கு எதிரான போட்டியாளராக கூட நின்றவர். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் இந்த நாட்டை காத்தல் என்பது வங்குரோத்தின் நிலையில் இருந்து, அதாவது 2022 ஆண்டு செலுத்த வேண்டிய கடன்களை செலுத்த முடியாமல் சுமார் $9 பில்லியன் ஒரு அதல பாதாள நிலையில் இருந்த பொழுது சுமார் 2.9 பில்லியன்கள் அல்லது $3 பில்லியன் சாதாரண தொகை அல்ல. அதனை பெறுவதற்காக தனது ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். நீங்கள் குறிப்பிட்டது போல திறமை என்பது அவரிடம் இருக்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதை விட மேலை நாடுகளில் கல்வி பெற்றவர், ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்ற காரணத்தினால், அந்த அரசியல் பின்னணி கொண்ட ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்ற காரணத்தால் அவரிடம் அந்த அறிவு மற்றும் மொழி திறமை போன்றவை எல்லாம் வியாபித்திருக்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மற்றது மேற்கத்தியர்கள் எவ்வாறு அணுகுவார்கள் என்பதை கூட மேற்கத்திய நாடுகளில் கல்வி பயின்றவர் என்றபடியால் தெரிந்து வைத்திருக்கிறார். அதன் மூலம் அவர் செய்த நடவடிக்கைகள் என்பன நாட்டை நிச்சயமாக ஒரு வேறு நிலைக்கு கொண்டு வந்தது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எரிபொருட்களுக்கு நின்ற கீக்களோ அல்லது உணவுப் பொருட்களுக்கு நின்ற கீக்களோ இல்லாமல் நாட்டை மாற்றியிருந்தார் என்பதில் நிச்சயமாக மாற்று கருத்திலே. அதற்கான கடன் விட்டுக் கொடுப்புகளை அல்லது கடன் கால அடிப்படையை நியமித்து அதற்கு இவ்வாறு கூறலாம். அதாவது 2026 வரை செலுத்தப்பட வேண்டிய கடனை இப்பொழுது 2028 இருந்து 43 வரை கால நீடிப்பு செய்திருப்பது என்பது ஒரு பெரிய விடயம். அதைவிட அங்கே அவர்கள் செலுத்த வேண்டிய வருடாந்த தொகையை குறைத்திருப்பது சாத்தியமான அளவில், அதற்கான வருமானங்களை பெறுவதற்காக வரிகளை உயர்த்தி இருப்பதும் மற்றும் வேறு அதாவது விலைகள், சில பொருட்களின் விலைகளை உயர்த்தி இருப்பது. ஆனால் இவை மக்களிடம் ஆதரவை பெறவில்லை அவர் அந்த வருமானத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில். ஆனால் மக்கள் இதனை இவர் இப்பொழுது போக போற பிரச்சாரம் இதுதான். நான் தான் நாட்டை இவ்வாறு கொண்டு வந்தேன், என்னை விட்டால் வேறு வாரன் வந்தால் அது பிழைத்து விடும் என்று. ஆனால் அங்கே நடைபெற போகின்ற விடயம் இவரால் ராஜபக்சக்களின் ஆதரவை பெற முடியாத விடத்தை இப்பொழுதைய நிலையில் அவர் பெறமாட்டார் என்றுதான் நினைக்கின்றோம். பலத்த போட்டி ஒன்று இடம்பெறப் போகின்றது. பலத்த போட்டி என்றால் அது நிச்சயமாக 50களின் நடுப்பகுதி வயதுகளை உடைய 2 பேர், சஜித் பிரேமதாச மற்றும் அனுர திசாநாயக்க மற்றும் இவர்களுடைய வயதையொத்த பொன்சேகா மற்றும் இந்த சுகாதார அமைச்சராக இருக்கிறவர் போன்றவர்கள் போட்டியிடுகின்றபடியால் ஒரு பெரிய போட்டி இடம்பெறப் போகின்றது. மற்றது நீங்கள் குறிப்பிட்டது போல ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதால் இன்னும் யார் வருவார்கள் என்பது தெரியாத ஒரு நிலை. இன்றுதான் வர்த்தக மானிய அறிவித்தலை தேர்தல் ஆணையகம் வெளியிட்டிருக்கின்றது. அதைத்தான் கூற முடியும். ஆக இந்த நேரத்துல இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும் ரணில் உபயோகிக்கிற அஸ்திரம் என்பது, அதாவது இப்படி இருந்த நாட்டை நான் தூக்கி நிமிர்த்தி இருக்கிறேன் என்ற அஸ்திரம் என்பது காலத்துக்கு மிக பொருத்தமான அஸ்திரம். காரணம், அந்த மக்கள் அதைத்தான். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவ்வளவு தூரம் அவர்கள் ஒரு மோசமான நிலையை எதிர்கொண்டிருந்தார்கள். ஆக அது என்பது ஒரு சாதாரண அஸ்திரம் கிடையாது, அது பிரம்மாஸ்திரம் என்பது போல இருக்கும். ஆக இது ஒரு பக்கம் என்று சொல்லிச்சினால், இலங்கையினுடைய அரசியல் நாட்காலி ஆட்டம் காணுகிற பட்சத்தில் அதை எப்போது விழுங்கலாம் என்று அயல் நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக சஜித், அனுர இவர்கள் பக்கமும் நாங்கள் எங்களுடைய கவனத்தை திருப்பியாக விடும். காரணம், அடுத்து யார் என்று யோசிக்க போனால் இவர்கள் தான். காரணம், கடந்த காலங்களிலே தேர்தலுக்காக சஜித் போட்டியிடுவது குறித்த பேச்சுக்கள் வருகிற போதும் சஜித்தும் ஒரு பலமானவராக கருதப்பட்டார். அவருக்குமே ஒரு மக்கள் ஆதரவு இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் இம்முறை ஆட்சியில் இதுவரைக்கும் இருந்த பலரினுடைய பலவீனம் என்பது அனுர போன்றவர்களினுடைய பேச்சுக்கு அதிகம் வலு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக ரணில் எந்த அஸ்திரத்தை உபயோகிக்கிறாரோ அதை மிகச் சரியாக அனுர முறியடித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி என்றால், மற்ற நாடுகள் என்னென்னத்தையோ எல்லாம் சொல்லி பெருமைப்படுகிற போது நீங்கள் ஒரு கடனை தள்ளி வச்சதை சொல்லி நீங்க பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க என்று. ஆக காரசாரமான விவாதங்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அந்த தேர்தல் களத்திலே. அனுர மற்றும் சஜித் வெல்வதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கிறது? இதில் 2 விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். அனுர திசாநாயக்கா 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டவர். ஆனால் சஜித் பிரேமதாச ஒரு ஜனாதிபதியின் மகனாக அரசியல் பின்னணியில் இருந்து வந்து ஐக்கிய தேசிய கட்சியையே இல்லாமல் செய்தவர்.
அதாவது அவர்கள் ஒரு ஆசனத்தை மாத்திரம் வெல்வதற்காகவும் தான் பலத்த ஆசனங்களை கைப்பற்றிய ஒரு நாயகனாகவும் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தியவர். இப்பொழுது நடைபெறுகின்ற பிரச்சாரங்களில் அனுர குமாரநாயக்கா என்ன செய்கின்றார் என்றால், புலம்பெயர்ந்த அந்த ஸ்ரீலங்கா மக்களை சந்தித்து வருகின்றார். குறிப்பாக பெரும்பான்மையின மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் சென்று சந்தித்து அது தொடர்பான ஒரு பிரச்சாரம், அதாவது சமூக வலைத்தள பிரச்சாரத்தில் ஒரு நாயகனாக திகழ்கின்றார். அங்கே மக்கள் கூடுவதும் அவரை ஆதரிப்பதும் படங்களாகவும் புகைப்படங்களாகவும் முகப்பதிவு மற்றும் வாட்ஸ்அப், டிக்டாக் போன்றவற்றில் பரப்பப்படுகின்றன. அவ்வாறாக இப்ப ஜப்பானுக்கு அண்மையில் ஜப்பானுக்கு கூட விஜயத்தை சேர்ந்தார். ஸ்வீடன், ஜப்பான், பல நாடுகளுக்கு சென்று அங்கே உள்ள மக்களை சந்திக்கின்றார். அங்கே உள்ள மக்களை சந்திக்கின்ற பொழுது அங்கே உள்ள மக்கள் தங்களுக்கு உள்ள அரசு ஆதரவுகளின் மூலம் அங்கே உள்ள அரச ராஜதந்திரிகளை அல்லது உயர் தலைவர்களையும் சந்திக்க வைக்கின்றார்கள். ஆனால் இது அங்கு வாக்கு வீதத்தில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது தெரியாத பொழுதும் இளையவர்களுடைய வாக்கை கவர்வதற்கான ஒரு உத்தியாக இது நிச்சயமாக வெற்றி பெறும். சுமார் 17 மில்லியன் 21 மில்லியன் மக்களில் 17 மில்லியன் மக்கள் வாக்களிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கின்றது. ஆனால் அந்த 17 மில்லியன் மக்களும் வாக்களிப்பார்கள் இல்லை. ஒரு 65 அல்லது 70% மக்கள் தான் வாக்களிக்க போகின்றார்கள், அல்லது அதற்கும் குறைவாக இருக்கலாம் சில வேளைகளில். அவ்வாறான நிலையில் இவரது பிரச்சாரம் இந்த பெண்களிடையேயும் இளைஞர்களிடையேயும் யுவதிகளிடையேயும் மற்றும் சில கல்வி அறிவுள்ளவர்களிடையும் எடுபடக்கூடிய ஒரு தன்மை தற்பொழுது தெரிகின்றது. எனவே சஜித் பிரேமதாசவுக்கும் அனுர திசாநாயக்காவுக்குமான போட்டி அங்கே பெரிய வாக்கு பிரித்தலை மேற்கொள்ளும். எனவே இதில் அதாவது இலங்கை தேர்தல் வரலாற்றில் இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக வாக்குகள் பலத்த ரீதியில் பிரிவதற்காக முன்னே எந்த தேர்தலிலுமே 2 வேட்பாளர்கள் தான் அந்த பெருமுனை போட்டியில் இருப்பார்கள். இம்முறை அவ்வாறான நிலைமை இல்லாமல் வாக்குகள் என்பன சுமார் 4 அல்லது 5 பேர் வீதம் 4 வீதம். இப்பொழுது குறிப்பாக கூறுங்கள், மஹிந்த ராஜபக்ஷ தங்களுடைய பிரதிநிதியாக தன்னுடைய மகன் நாபல் ராஜபக்ஷவை அறிவிப்பாராக இருந்தால் அவர் இன்னும் இளையவர். இவர்கள் எல்லாம் விட வயதில் இளையவர். எனவே அவர் ஒரு வாக்கு பிரிக்கும் சக்தியாக இருக்க போகின்றார், இவர்கள் வாக்கு பிரிக்கும் சக்தியாக இருக்க போகின்றார்கள். அதே போல ரணிலும் ஒரு வாக்கு பிரிக்கும் சக்தியாக இருக்க போகின்றார். இந்த பொன்சேகா மற்றும் இந்த சுகாதார அமைச்சர் போன்றவர்கள் சற்றே குறைவான வாக்கு வீதங்களை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இந்த 4 பேருடைய வாக்கு பிரிவுகளும் இலங்கை தேர்தல் வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலைமையாக இருக்க போகின்றது. என்றால் வாக்கு எண்ணிக்கை அல்லது வாக்கு எண்ணப்படுதல் என்பது அதீதமாக கவனிக்கப்படும். 2ஆம் கட்ட எண்ணிக்கைக்கு கூட செல்லக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். இவ்வாறான போட்டியாளர்கள் இறுதி வரை போட்டியிட்டால் சில வேளை குறிப்பிடுங்கள், தங்களுடைய வாக்கை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டவர்கள் சென்றால் அது நடைபெறாது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுதான் உங்களுடைய கேள்விக்கான விடை. நிச்சயமாக. ஆக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒருவர் வெற்றி பெற்றாலும் ஆக குறைந்த பெரும்பான்மை வாக்குகளின் அடிப்படையில், ஆக மொத்தமே குறைந்த வாக்குகளினுடைய அடிப்படையிலே வெற்றி பெற்ற ஒருவராகத்தான் கணிப்பிடப்படுவார். காரணம் இந்த வாக்கு பிரிவினாலே. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. இது குறித்த மேலதிக விவரங்களை அல்லது இதனுடைய பின்னணி விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மற்றொரு உரையாடலில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு உரையாடலில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.